அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுமா, கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை அவர் கிருபை இன்றும் உள்ளது. என்றும் உள்ளது. கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை அவர் கிருபை இன்றும் உள்ளது. என்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சத்தியம் விடுதலையாக்கும். உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் சத்தியங்களை குறித்து நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது தொடர்ந்து அந்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்குள்ளே வருகிறார், அவர் வருவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், அவர் எதனால் நமக்கு எந்த பிரயாசத்தினால் ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார் என்பதை குறித்து நாம் வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில், நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவரை யார? பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவராகிய தேற்றரவாளன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய வெளிச்சம், வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வருவதற்கு உன்னுடைய சொந்த முயற்சி அல்ல, உன்னுடைய சொந்த பரிசுத்தம் அல்ல, உன்னுடைய சொந்த கட்டுப்பாட்டினால் பரிசுத்த ஆவியானவர் வரப்போது அல்ல. இந்த வேத வசனம் என்ன சொல்ல போறது? இயேசு சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு உண்மையை ஒரு சொல்லுகிறேன். உண்மையை இயேசுவே இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் இந்த போகிறது உலகத்துல எல்லாரும் பொய்ய நம்பியே வாழ்றாங்க, பொய்ய நம்பியே வாழ்றாங்க. மனுஷன் பொய் சொல்லுவான், நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் நான் இருக்கும். போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து மேல போனாதான் உங்களுக்கு பிரயோஜனம். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால், நான் மேல போகலன்னா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். நான் போவேயாகிலும் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இந்த வசனத்துடைய வெளிச்சம், வெளிப்பாடு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வர வேண்டுமானால் அது இயேசு கரத்துல தான் இருக்கு. அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு மேல போய் அவர் பிதாவின் வலதுபட்சத்துல உட்கார்ந்தாதான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். அப்ப பரிசுத்த ஆவியை பெறுவது உங்களுடைய சொந்த முயற்சியில பல்ல கடிச்சிட்டு முறுக்கிக்கிட்டு அப்படி வர்றதுனாலதான் நீங்க ஆவியானவரை பெற முடியாது. நான் மேல போகணும், ரத்தம் சிந்தி மரிச்சு உயிர்த்தெழுந்து மேல போய் பரமேறணும், பிதாவின் வலதுபட்சத்துல போய் உட்காரணும். உட்கார்ந்தாதான் அவர் வருவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதனால உனக்குள்ள வந்திருக்கிறார்னா இயேசுவால. கைதட்டும். இயேசுவால, இயேசுவால, இயேசுவால. உன்னுடைய சக்தினாலும் அல்ல, உன் சுய முயற்சினால் அல்ல. இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போனபடினால்தான் ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஆவியானவரை சுவைக்க வேண்டும் என்று சொன்னா ஒருத்தன் இயேசு மேல ஆழமான ஒரு விசுவாசத்தை வைக்க வேண்டும். இன்னொரு வசனம் இருக்கு நமக்கு, வெளிப்பாடு அப்போஸ்தலர் 2:33 எடுத்து வாசித்தீங்கன்னா அதுலயும் அப்படிதான் இருக்கும். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்ப வர? இயேசு தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று, பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இதை பொழிந்தருளினார்.
அல்லேலூயா. இங்க எப்படி சொல்றாரு தெரியுமா? இயேசு தேவனுடைய வலது தேவனுடைய கரத்தினாலே வலது கரத்தில் உயர்த்தப்படணுமா? பிதாவினுடைய வலது கரத்துல பக்கத்துல இயேசு போய் என்ன செய்யணும்? உட்காரணும். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு காசு கொடுத்தோ அல்லது 4 குட்டிக்காரன் அடிச்சோ முட்டியோ முழங்காலில் எங்க இருந்து அங்க போயோ நீ பெற முடியாது. அதற்கு என் அப்பா இயேசு செய்த விளக்கரை, அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி இருக்கிறாரு, அதனால ஆவியானவர் எனக்குள்ள வந்திருக்கிறாரு. நீ விசுவாசித்தாலே பரிசுத்த ஆவியை பெற முடியும். கை தட்டுவோம். பரிசுத்த ஆவியை பெற முடியும். அல்லேலூயா. வேதம் நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிதாவின் வலதுகரத்தில் உயர்த்தப்பட்டு. அப்ப இயேசு உயர்த்தப்படலை வச்சுக்கிறீங்களா, ஆவியானவர் நீ பெறவே முடியாது. அப்ப உங்களுடைய விசுவாசம் யார் மேல இருக்கணும்? இயேசு மேல. கை தட்டுவோம். இயேசு மேல. ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம ஒரு கிறிஸ்தவனே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு கிறிஸ்தவனாய் நீ வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமா முடிக்கணும்னா அது ஆவியானவர் கரத்துலதான் இருக்கு. அந்த ஆவியானவர் உனக்குள்ளே வர வேண்டுமானால் நீ இயேசு மேல வைக்கிற விசுவாசம், உன்னுடைய வெளி தோற்றத்தினால் ஆவியானவர் உங்களை நிரப்புவது அல்ல, வெளிப்படையான பரிசுத்தத்தினால் உங்களை நிரப்புவது அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ண போறாரு? இந்த பரிசுத்த ஆவின் வருவதனால் என்ன நோக்கம்? ஏன் நம்மளால மாற முடியல? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். யோவான் ஸ்நானம் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால் தண்ணீரினால் உங்களுக்கு என்ன செய்றேன்? ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒருவர் வராரு. அவர் யாரு? இயேசு. அவரு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க போறாராம். அவர் பரிசுத்த ஆவியினாலும் நெருப்பு அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாராம். 2 ஞானஸ்தானத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஞானஸ்தானம் என்று சொன்னாலே என்ன தெரியுமா? மூழ்குதல். தண்ணிக்குள்ள நினைச்சிரும் உங்களை முழுசா மூழ்கிறோம்ல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட தண்ணிக்கு மேல பெயரக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டா முக்குறோம். மூழ்குதல். இப்போ யோவான் ஸ்நானகன் தண்ணிக்குள்ள நிக்கிறாப்ல. ஒருத்தர் இப்போ உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறாலும் தண்ணிக்குள்ள தான் இருக்கணும், கொடுக்கிறாலும் என்ன செய்யணும்? தண்ணிக்குள்ள தான் இருக்கணும். ஏன்னா கொடுக்கிறவர் தண்ணிக்குள்ள இருந்தாதான் எடுக்கிறவரை முக்க முடியும். அல்லேலூயா. அப்படிதானே நீங்க முங்கிருக்கீங்க. அப்போ அந்த யோவான் ஸ்நானன் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வாராரு, இயேசு. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும். அப்ப தண்ணிக்குள்ள ஒருத்தர் மூழ்க வைக்கிறதுக்கு அவர் தண்ணிக்குள்ள நிக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய நெருப்புல ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா அவர் நெருப்புக்குள்ளதான் நினைச்சுவாரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, இயேசு அக்கினியாய்
நெருப்பாய் நெருப்பாய் நிக்கிறனாலதான் நிக்கிறதுனாலதான் அவர் நெருப்பா நம்மளை நிரப்புறார். கை தட்டும். அல்லேலூயா. நெருப்பாய் நம்மளை நிரப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இத முதல்ல இயேசு தருகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நெருப்பு. சில சொல்லுவாங்க ஆவியில நிரம்புறன்னு சொல்லுவாங்க. நிரம்பி ஒரு அரை மணி நேரத்திலே அவங்களுடைய பழைய சுயநிலைவுக்கு போயிருவாங்க. ஒரு சாதாரண நார்மல் ஆளா போயிருவாங்க. நார்மல் ஆளா பேசுவாங்க, நார்மல் ஆளா நடப்பாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த மாற்றம் இல்லை தெரியுமா? நீங்க நெருப்பா இருக்கிறவர் உங்களை நெருப்பா தான் நிரப்புவாரு. நீ நெருப்பா இருக்கிறவர் உனக்கு நெருப்பினால் பரிசுத்த ஆவியின் அக்கினினால் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா நீ நெருப்பா தான் எரிஞ்சுக்கிட்டு இருப்ப. கை தட்டும். நெருப்பா தான் எரிவ. ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்க, ஆட்கொண்டு எங்களை அனலாக்க, அன்பினால் என்று அலங்கரிய, அன்பினால் என்று அலங்கரிய, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அப்போ நெருப்புல நிக்கிற, தண்ணில நிக்கிற யோவான் சானகன் தண்ணீரால முக்கிட்டாரு. அப்ப நெருப்புல நிக்கிற இயேசு அவர் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா நீ நெருப்பாதான் இருப்ப. எரிஞ்சுதான் பிரகாசிப்பீங்க. ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அது உங்களுக்குள்ள குத்தும் கொடையும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? தலையை தொங்க போட்டுட்டு ஒரு சோகமா, பரிசுத்த ஆவியானவர் நெருப்பா இருக்கிறாருங்க. அந்த ஆவியானவர் நெருப்பு நமக்குள்ள வரும்போது என்னெல்லாம் பண்ணுது? எப்படி தண்ணினால யோவான் ஸ்நானகன் மூழ்க வச்சான்ல, முழுவதும் தண்ணிக்குள்ள எப்படி ஞானஸ்தானம் எடுத்தீங்க? தலை முழுவதும் உள்ள போயிட்டு இல்ல. அப்ப இயேசு உங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரா பரிசுத்த ஆவினால? அப்ப எவ்வளவு முக்குவாரு அக்கினியால. இன்னைக்கு எல்லாம் சம்பா பாபா பாபா சம்பா பாபா அவ்வளவு, அது வெளிப்படையா சொல்லி சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். ஞானஸ்தானம் என்கிறது கம்ப்ளீட்டா உள்ள போயிரணும். அல்லேலூயா. எப்படி தண்ணிக்குள்ள கம்ப்ளீட்டா உள்ள போறீங்களோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியினுடைய நெருப்புக்குள்ள நீ முழுவதும் நீ மூழ்கிட்ட நீ நெருப்பா மாறிடுவ. கை தட்டும். நெருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கம்ப்ளீட்டா மூழ்கணும். தேவன் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு மூழ்கிற அனுபவம் வரும்போதுதான் நீங்க மாறுறீங்க. ஏன் நமக்குள்ள ஒரு மாற்றம் இல்ல? இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு துணியை எடுத்து ஒரு சாய துணியில ஒரு சாயம் கலந்து இருக்கு வச்சுக்கிறீங்களா, ஒரு வெள்ளை துணியை எடுத்து அந்த சாயம் உள்ள தண்ணியில ரோஸ் கலர்ல தண்ணி இருக்கு வச்சுக்கிறீங்களா, ரோஸ் கலர் தண்ணியில அல்லது தண்ணியில ரோஸ் கலரை இதை ஊத்தி நீங்க ஒரு ஒயிட்ட உள்ள தண்ணியில ஃபுல்லா அந்த துணியை முக்கிய எடுத்துட்டு அப்படியே அந்த துணியை தூக்குங்க. அல்லது கருப்பு கலர் டைய கலந்து விடுங்களா தண்ணிக்குள்ள, நல்லா கலக்கிட்டு ஒரு வெள்ளை துணியை அப்படி உள்ள ஃபுல்லா முக்கிட்டு அந்த துணியை தூக்குங்க. அந்த துணி ஃபுல்லா கருப்பாயிரும். அந்த வெள்ளை இருக்கிறது ஃபுல்லா கருப்பா நினைச்சது. அந்த தண்ணி என்ன கலர்ல இருக்கோ அந்த இதற்கு அந்த சாய கலருக்கு அப்படியே துணி மாறிடுது இல்ல. அதே மாதிரிதான் ஒருத்தன் பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொள்ளும் என் ஆவி ஆத்மா சரீரம் ரத்தம் 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 மரணம் அப்படி நீ பண்ணும் பொழுது அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நீ மூழ்கும் பொழுது எப்படி ஒயிட் துணி அந்த எதுல முக்கும் போது அதான் மாறுதோ அதே போல நெருப்பாய ஆவியானவருக்குள்ள நீ மூழ்கும் பொழுது
நீ நெருப்பாகவே மாறி விடுவாய். கை தட்டுவோம். நெருப்பாகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் உங்களுக்கு அந்த மாற்றம் இல்லைன்னா, முழுவதும் மூழ்கிற அனுபவம் என்னச்சு இல்ல. சும்மா ஒரு 5 நிமிஷம் இது உங்களே நீங்க ஏமாத்துற காரியம். நீங்க முழுவதும் துணியை உள்ள அந்த சாயத்துக்குள்ள கொண்டு போகணும். ஒண்ணு மூழ்கணும். 2வது நீ மூழ்கும் போதுதான் அந்த சாயலாகவே என்ன செய்றோம்? கர்த்தராய் இருக்கிற ஆவியானவராலே அந்த சாயலாய் மாறி மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். அந்த சாயலா கிறிஸ்துவின் சாயலாகவே. அல்லேலூயா. இந்த மாற்றம் வராது. அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணும்போது தீயா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற ஆளாயிட்டாங்களே. உலகத்தான விட மோசம். அதுக்கு காரணம் என்ன? நீங்க அந்த 5 நிமிஷத்துல இருக்கீங்க. நீங்க முழுவதும் என்ன செய்யல? யோவான் ஸ்நானகர் தண்ணில மூழ்கினது போல இயேசு பரிசுத்த ஆவியில அக்கினியில உன்னை மூழ வைக்க விரும்புறாரு. நீங்க முங்கி எந்திரிச்சிட்டீங்க. அவரை சாயலா மாறுறது மாத்திரம் இல்ல. இன்னொன்னு என்ன தெரியுமா? இப்ப நீங்க டை அடிக்கீங்க வச்சுக்கிறீங்க. டை அடிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அதை அடிக்கும் பொழுது அதுல மருதாணி அந்த இதெல்லாம் சேர்த்து தான் அந்த மிக்ஸ் பண்ணி அடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அந்த ஸ்மெல் உங்கள்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த டையினுடைய ஸ்மெல் அந்த மருதாணி வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன தெரியுமா? ஒருத்தன் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினிக்குள்ள நீங்கள் மூழ்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினிக்குள்ள நீங்க மூழ்கும் பொழுது உங்க மேல இருந்து ஒரு வாசனை, எல்லாம் சொல்லுங்க, வாசனை வெளிப்படும். வெளிப்படும். அந்த பிரசன்னம் வெளிப்படும். அல்லேலூயா. இது சத்தியங்க. இது பைபிள்ல ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உனக்குள்ள அந்த தாக்கத்தை உண்டாக்கணும். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் யோவான் ஸ்நானகன் தண்ணீருக்குள் மூழ்கினது போல எனக்கு பின் இயேசு வருவார். அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்ப தண்ணியில நிக்கிற யோவான் ஸ்நானகன் தான் தண்ணீரில முக்க முடியும். இயேசு நெருப்பா இருக்கறனாலதான் அவர் நெருப்பா அவனை நிரப்புறாரு. ஹல்லேலூயா. அப்ப அக்கினியால நிரப்புனா நிரப்புறவர் எங்க இருக்கிறாரு? அக்கினியா இருக்கிறாரு. அவர் அக்கினியா இருக்கிறனால உன்னை அக்கினியா நிரப்புறாரு. 2வது, நீ மூழ்கும் பொழுதுதான் ஒரு ஒயிட் கலர் துணி இந்த சாய தண்ணிக்குள்ள முங்கும் பொழுது அந்த சாய கலருக்கு மாறுவது போல நீ பரிசுத்த ஆவியில நீங்கள் மூழ்கும் பொழுது அந்த சாய கலருக்கு அந்த துணி மாறிடும். அதே போலதான் ஆவியில நிரம்புறதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க கிறிஸ்துவின் சாயலாகவே நீ மாறுவ. அவரை மாதிரி பேசணும், அவரை மாதிரி கட்டளை கொடுக்கணும், அவரை மாதிரி இது பண்ணணும், அவரை மாதிரி செத்தவனை எழுப்பணும் அப்படின்னு உனக்குள்ள அந்த தாக்கத்தை உண்டாக்குதுன்னா நீ தண்ணி மூழ்கி ஞானஸ்தானத்திலே திருப்தி அடைஞ்சிடாத. தண்ணீர் மூழ்கினாலும் எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். கை தட்டும். அக்கினினாலும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர்கள் நிறம் 3 காரியங்கள். 1, மூழ்கணும் அக்கினிக்குள்ள. 2வது, நீ மூழ்கும் பொழுது அது ஒயிட் துணி அந்த கலர் துணிக்குள்ள போகும் பொழுது அந்த துணியாகவே கலராகவே மாறுற போல நீ கிறிஸ்துவின் சாயலா நினைச்சிட மாறுகிற. 3வது, அந்த சாயத்துக்குள்ள என்னெல்லாம் அந்த டைக்குள்ள சில செடிகள் மூலிகைகள் இருக்கும்போது நீங்க டை அடிச்சா 2 நாளைக்கு அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நீங்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பினாலே அந்த கிறிஸ்துவின் வாசனை உங்கள் மூலியமா பிறருக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு காந்த சக்தி இருக்கும். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து நாம் பார்த்துட்டோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய திறமைக்கு வரல, இயேசுவாலதான், அவர் மேல போனனாலதான் உங்களுக்கு அவர் வந்திருக்கிறாரு என்கிறத குறித்து பார்த்தோம். அக்கினி ஞானஸ்தானம் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். அவரை மாதிரியே அந்த அக்கினி உன்னை என்ன செய்யுது? மாற்றுது. அல்லேலூயா. அடுத்து ஆவியானவர் நீங்க பரிசுத்த ஆவினால நீங்க ரவுண்ட் அப் ஆளுகை செய்ய
அந்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேரு? சத்திய ஆவியானவர். யோவான் 16:13 எடுத்து வாசிங்க. சத்திய ஆவியாகிய சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். ஆவியானவருக்கு இன்னொரு பேர் உண்டு. சத்திய சத்திய ஆவியானவர். முதல்ல பார்த்தோம் அக்கினி ஆவியானவர். அக்கினி ஆவியானவரால எப்படி தண்ணிக்குள்ள கம்ப்ளீட்டா உள்ள போறியோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியில 5 நிமிஷம் அந்நிய பாஷை பேசிட்டு திருப்தி அடைஞ்சிடாத. கம்ப்ளீட்டா உள்ள போ அக்கினிக்குள்ள. நீ 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி நீ மூழ்கிட்டேன்னா, அவர் தண்ணியில இருந்து ஞானஸ்தானம் கொடுத்து தண்ணிக்குள்ள மூழ்கிற போல இயேசு நெருப்புக்குள்ள இருந்து ஞானஸ்தானம் கொடுத்து உன்னை நெருப்பா மாத்திடுவாரு. கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்ற சத்திய ஆவியானவர். சத்தியம்னா என்னது? வசனம். கை தட்டும். வசனம். ஆவியானவர் வசனத்துக்கு நேராய் நடத்துவார். அவர் நடத்துவார்னா நடத்தியே காட்டுவாரு. அல்லேலூயா. எனக்கெல்லாம் சோர்வு வர்ற நேரத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டுதான் அதிகமா என்னை விடுதலை ஆக்குவார். இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண பிரமாணத்திலிருந்து அப்படின்னா என்னது? எல்லாத்துலயும் பாவம், சாபம், வியாதி, சிந்தையில எல்லாத்துலயும் கம்ப்ளீட்டா விடுதலை. கர்த்தருடைய குரலை கேட்கிற அனுபவம் எல்லாத்துலயும் அப்படி அந்த வசனத்தை ஆவியான எனக்கு நினைப்பூட்டி அதை அறிக்கை பண்ண வச்சு உடனே அந்த அந்நிய பாஷைகளை போகும்போது ஒரு விடுதலை உண்டாயிரும். அப்ப நம்மளை எதுக்கு நடத்துறாரு? வசனத்துக்குள்ள. சத்திய ஆவியான. அல்லது சில நேரங்கள்ல நான் தேவனால் பிறந்தவன் சில காரியங்களை பிசாசு சொல்லுவான். இதுலெல்லாம் ஜெயிக்க முடியாது, இதுலெல்லாம் நீ ஜெயிக்க முடியாது சொல்லுவான். அவன் பொய் சொல்லுவான். நம்முடைய வேதாகமம் கொடுக்கப்பட்ட வார்த்தை சத்தியங்க. சத்தியம் என்னது? உண்மை. நான் ஆதாமுக்குள்ள பிறந்தனால தோக்கலாம்யா. இப்ப நான் மறுபடியும் கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறேன். நான் ஜெயிப்பேன் என்று தேவன் தான் சொல்லி இருக்கிறாரு. நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனால் பிறந்தீங்களா பிறக்கலையா? சத்தத்தை சொல்லி உயர்த்தி சொல்லுங்க. நான் தேவனால் பிறந்தவன். உலகத்தை ஜெயிப்பேன் அப்படின்னு நீ சொல்றீன்னா உன்னை சொல்ல வைக்கிறதே ஆவியானவர் தான். கை தட்டும். அவர் சத்திய ஆவியானவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்கு நிறைவாக்குவார். அவர் வசன ஆவியானவர். ஒரு மனிதனுக்கு விசுவாசம் தாங்க ஆவிக்குரிய ஜீவத்துல முதுகெலும்பு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதுகெலும்பு விசுவாசம் தான். இந்த முதுகெலும்பு உடைஞ்சிட்டு வச்சுக்கிறீங்களா, ஒன்னையுமே ஆண்டவர்ட்ட நீ பெறவே முடியாது. ஒன்னையுமே பெற முடியாது. அவன் ஆவிக்குரிய ஜீவத்துல ஜீரோ. அதனாலதான் ஆவியானவர் உன்னை எங்க நடத்துறாருன்னா, உனக்கு விசுவாசம் வரணும்னா வசனத்துக்கு நேரா சத்தியத்துக்கு நேரா நடத்தணும். நான் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உறவாடும் போதெல்லாம் இதை கேட்பேன். ஆவியானவரே, பயம் நீங்க, அவிசுவாசம் நீங்க, தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்துல நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். இந்த ஜபத்தை நான் விடவே மாட்டேன். ஏன்னா பயம் அவிசுவாசம் நீங்கிட்டனாலே விசுவாசம் உள்ள வந்துரும். விசுவாசம் வரணும்னா அவர் வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்திடுவாரு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தை தூண்டும். வேற எது வழியா விசுவாசம் வராது. ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வரும். விசுவாசம் ஒரு மனிதனுக்கு எப்படி வரணும்னா, நீ பைபிளை படிக்காம சத்தியத்தை கேட்காம விசுவாசம் வராது. எனக்கெல்லாம் தளர்வு ஏற்பட்ட ஒண்ணு பைபிள். அப்படி இல்லைன்னு என்ன தெரியுமா, என்னுடைய மெசேஜ், ஓரல் ராபர்ட்டுடைய மெசேஜ்,
பில்லிகிராமுடைய மெசேஜ், அத ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை போட்டு போட்டு அப்படி கேட்க 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 விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வரும்னா வந்தே தீரும். வசனத்தின் மூலியமா தான் விசுவாசம் வருமே தவிர ஜபத்தின் மூலியமா இல்ல. விசுவாசம் ஒரு மனிதனுக்கு வரணும்னா ஆவியானவர் உன்னை வசனத்துக்கு நேராய் நடத்தணும். சில நேரங்களில் அவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி பல மணி நேரம் அந்நிய பாஷையில பேச வைப்பார். ஒண்ணு அல்லேலூயா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்தியில அந்நிய பாஷை குறித்த ஆழத்தை பார்க்க போறோம். ஏன்னா அது கன்ஃபார்மா இனி வரும் காலத்துக்கு அது தேவை. எழுப்புதலுக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் அது. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் வசனத்துக்கு நேராய் நம்மை நடத்தும் பொழுது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. எப்பா ஒரே பலியினால எல்லாத்தையும் பூரணப்படுத்திட்டாரா, நோயை சுமந்துட்டாரா, வறுமையை போக்கிட்டாரா, பாவத்தின் வல்லமை உடைச்சிட்டாரா, சாபத்தின் வல்லமை உடைச்சிட்டாரா. நேற்று நான் காலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷையில பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவரோடு ரகசியம் பேசும்போது ஒரே வார்த்தை தான், எப்பா நீ இந்த வசனம் உனக்கு தெரியும், ஆனா நீ விசுவாசத்தோடு சொல்லுனாரு. என்ன வசனம்? நியாயப்பிரமாண சாபத்தை இயேசு சிலுவையிலே போக்குனபடினால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து விட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆவியானவரே எனக்கு போதிக்கிறாரு. என்னன்னா, எப்பா இந்த வசனத்துல பாவத்தின் வல்லமை உடையுது, வியாதியினுடைய வல்லமை, அது சாபம்னா வியாதியின் வல்லமை உடையுது, தரித்திர வல்லமை உடையுது, இந்த அவமானம் எல்லா வல்லமை உடைச்சு ஆபிரகாமை போல நீ ஆசீர்வதிக்கப்படுற. அந்த வசனத்தை ஆவியான எனக்கு விசுவாசத்தை தூண்டிக்கிட்டே இருக்கிறாரு. அத கூட ஒரு 5 தடவை சொல்றேன், அப்படியே அந்நிய பாஷைகளை கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தை தூண்டுறது என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நடத்துகிற ஆவியானவருக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. ஓரல் ராபர்ட்டுடைய ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புறேன். ஆரம்ப நாட்கள்ல அவருடைய புக்கு தான். ஏன்னா வார்த்தையின் அடிப்படையில கென்னத் கெயின், கென்னியான் இவங்கெல்லாம் வார்த்தையினால உலகத்தை அசைச்ச தேவனுடைய மனிதர்கள். அந்த ஓரல் ராபர்ட் ஒரு சாட்சி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொன்ன ஒரு சாட்சியில என்னன்னா, ஒரு மனிதன் பேங்குக்கு வந்திருக்கிறான். ஒரு மனிதன் பேங்க்ல இருக்கிற ஒரு ஆபீசர்ட்ட போய் உங்க மேனேஜரை பார்க்கணும், உங்க மேனேஜரை பார்க்கணும், உங்க மேனேஜர் எனக்கு ரூபா தரணும், உங்க மேனேஜரை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காப்ல. அவரு யோசிச்சிருக்கிற, என்ன மேனேஜர் ரூபா கொடுக்கணுமா அப்படின்ட்டு. உடனே மேனேஜர்கிட்ட போய் அந்த ஆபீசர் சொன்ன உடனே மேனேஜர் வர சொல்லிட்டாராம். இந்த மேனேஜர்கிட்ட போய் இவர் போய் கேட்கிறாராம், ஐயா நீங்க எனக்கு ஒரு பணத்தினுடைய அமௌண்ட நீங்க எனக்கு தரணும். மேனேஜர் கேட்டாராம், நான் எப்பப்பா உனக்கு பணம் தரணும், நான் எப்ப உனக்கு பணம் தரணும்? இல்ல நீங்க எனக்கு பணம் தருவேன்னு சொன்னீங்க. அப்படியா? நான் அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்லையே அப்படின்னு மேனேஜர் சொல்றாராம். உடனே இவரு கேட்கறாராம், இல்ல நீங்க முன்னாடி ஒரு ட்ரிப் எனக்கு நீங்க ரூபா தரு, உனக்கு தேவைப்பட்டா என்னட்ட வா, உனக்கு 100 ரூபா தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படியா? நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவரு மேனேஜர் வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாரு. இல்ல நீங்க சொன்னீங்க. அப்படி நான் சொன்னேன், உனக்கு 100 ரூபா தருவேன் அப்படி சொன்னதுக்கு என்ன சாட்சி? 100 ரூபா தருவேன்னு சொன்னதுக்கு என்ன சாட்சி சொல்லி அவரு மேனேஜர் கேட்டிருக்கிறாரு. உடனே இவன் சொல்லியிருக்கிறான், ஒரு பல வருஷங்களாச்சும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவனா மேனேஜர் பொறுப்புல நிறைய பேர் வந்திருக்கனால அவர் மறந்துட்டார். உடனே ஒரு பேப்பர்ல இந்த மேனேஜர், உனக்கு தேவை இருந்தா உனக்கு தேவைப்பட்ட நேரத்துல நீ கேளு, உனக்கு 100 ரூபா தாரன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு இருக்கிறார். ஒரு பேப்பர்ல எழுதி அவர் மேனேஜர் சைன் பண்ணி இருக்கிறார். ஆனா அது வருஷ கணக்கு ஆயிட்டு, அதனால அவர் மறந்துட்டாரு. கையெழுத்து போட்ட உடனே, இந்த நீங்க தான் சொன்னீங்க தேவைப்பட்டா வாங்க 100 ரூபா நீ வாங்கிக்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இந்த கையெழுத்து போட்டு நீங்க தான் கையெழுத்து போட்டு தந்திருக்கீங்க, இந்த பாருங்க இந்த சாட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் பார்த்தாரா, ஆமா ஏன் கையெழுத்து தான், நான் தான் சொல்லியிருக்கேன், ஆனா ரொம்ப நாள் ஆனான்னு நினைச்சிட்டேன், நான் மறந்துட்டேன். எப்ப அவனுக்கு 100 ரூபாய் நினைச்சீங்க?
கொடுத்துருங்க. ஏன்னா அதுல என்ன செஞ்சிருக்கு? கையெழுத்து என்ன செஞ்சிருக்கு? போட்டப்பட்டதுனால அவர் வாக்குறுதியை நிறைவேற்றி ஆக்கப்பட்டிருக்கு. கை தட்டுமா? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தேவன் இதுல கையெழுத்து போட்டு எழுதி தந்துட்டார். இந்த வேதாமத்தை எழுதி தந்துட்டார். தேவன் எழுதினது தானே? தேவன் எழுதினது தானே? இது உனக்குரியதானே? இது மேல ஒருத்தனுக்கு உண்மையா இது ஆவியானவர் தான் எழுதியிருக்கிறாரு. இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிறேன், என் சாபத்தை இயேசு சிலுவையிலே போக்கிட்டார், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு தான்டா அப்படின்னு கையெழுத்து போட்டு தந்திருக்கிறாரு. அந்த விசுவாசம் இருந்தால் அந்த சாட்சிய தேவனோட மேனேஜர்ட்ட போய் அதை போய் ப்ரூஃப் பண்றான். நீங்க தானே போட்டு தந்திருக்கீங்க, அதனாலதான் அந்த லிஸ்ட்டை கொண்டு கொடுத்தாரா. இப்ப நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. பிலிப்பியர் 4:19 நீங்க தானே எழுதியிருக்கீங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் நிறைவாக்குன்னு நீங்க தானே எழுதியிருக்கீங்கப்பா. என் குறைகளை நிறைவாக்குங்க, என் நோயை நீங்க சுமத்துனீங்கப்பா, நீங்க தானே எழுதியிருக்கீங்க. அப்ப அவர் கேட்கிறார் வச்சுங்களேன், தேவன் என்னப்பா சாட்சி? நீங்க தான் எழுதியிருக்கீங்க, இதுதான் சாட்சி. தேவனால மறுக்கவே முடியாது. கை தட்டும். மறுக்கவே முடியாது. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஓரல் ராப்பட்டு அந்த மக்களுக்கு எப்படி விசுவாசத்தை ஊற்றுறாரு பாருங்க. ஒரு மேனேஜர் கையெழுத்து போட்டு கொடுத்து அவர் மறந்துட்டாரியா, ஆனா எழுதி கொடுத்ததை கொண்டு போய் காட்டின உடனே ஆமா என் கையெழுத்து தான் கொடுங்கப்பா அப்படின்ட்டாரு. அப்ப நம்ம அப்பா எவ்வளவு எழுதி தந்திருக்கிறாரு. இத வச்சு கேளு. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க தானே எழுதியிருக்கீங்க, எனக்கா தானே எழுதியிருக்கீங்க, எபேசு சபை விசுவாசி தானே எழுதியிருக்கீங்க, நான் விசுவாசி தானே. அப்ப எல்லாத்தையும் அணிவிப்பேன். கை தட்டுவேன். எல்லாத்தையும் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குறுதி உண்மை, அது சத்தியம் என்ன அந்த வார்த்தைக்குள்ள நடத்துகிறவரே ஆவியானவர். கை தட்டுவோம். அல்லேலூயா, சத்திய ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதாங்க விசுவாசம். விசுவாசத்துக்கு என்ன சாட்சி? அவர் கேட்டார்ல, என்னப்பா முன்ன பண்ண தெரியாம வந்து ரூபா தாங்கன்னு கேட்க என்ன சாட்சி? அவர் எழுதி கொடுத்ததை கொண்டு நீட்டிட்டான். என் அப்பா எழுதி வச்சிருக்கிறாரு, என்ன நீங்க ஆசீர்வதிக்கணுங்கிறக்க இதுதான் யா சாட்சி. அவர் மனுஷனே மாறலன்னா தேவன் மாறுவாரா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? நீங்க தானே சாட்சி, நீங்க தானே எழுதியிருக்கீங்க பைபிள்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கோட்டை விட முடியும்? நீங்க தான் எழுதியிருக்கீங்க, வேத வாக்கியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று நீங்க தான் சொல்லி இருக்கீங்க. அப்ப நாங்க தேவர்களை போல் செயல்படுவோம். நீங்க சாட்சி, அதுக்கு என்னப்பா சாட்சியும் கேட்டா நீங்க தான் சொல்லி இருக்கீங்க. கண்டிப்பா ஆண்டவர் தேவர்களை போல பயன்படுத்துவார். கை தட்டும். பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். விசுவாசம் எங்கிட்டு கூடயோ பொத்துக்கிட்டு வரும்னு நினைக்காதீங்க. விசுவாசம் எவ்வளவுக்கு பைபிளுடைய வார்த்தைய என் அப்பா தான் எழுதினது, இது உண்மை, இது எனக்காக தான் எழுதினது, இத வச்சு வச்சே நான் அவட்ட எல்லா ஆசீர்வாதத்தை தட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு ஒருத்தன் நிக்காம பாருங்க, அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாதீங்க ஆண்டவர்ட்ட. அவர் சத்திய ஆவியானவர், அவர் வசனத்தின் ஆவியானவர். வசனத்தின் ஆவியானவரை பிரிக்கவே முடியாது. இன்னும் விசுவாசம் சில நேரங்கள்ல பரீட்சைக்கப்படும். விசுவாசம் என்ன செய்யும்? சில நேரங்கள்ல பரீட்சைக்கப்படும். சில நேரங்களை கேட்கும் போது ஒண்ணு கிடைக்காத மாதிரி தெரியும். ஆனா நீ சந்தேகப்படவே கூடாது. யாக்கோப்புல சொல்றாரு, யாக்கோப்பு 1:6-7 எடுத்து வாசிச்சு பாருங்க.
சந்தேகம். ஆனாலும் ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற ஐயா, இந்த வசனத்துல இருக்கிறது உண்மையிலே நடக்குமா? அது எப்படியா செத்தவனை எழுப்ப முடியும்? அது எப்படியா தேவர்களாக முடியும்? அப்படி நீ சந்தேகப்பட்டேன்னா ஒன்னையுமே பெற முடியாதான். காற்றினால் அடிபட்டு அலைகிற காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைகடலுக்கு அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்காத. நினையாதிருப்பானாக. ஒன்னையுமே நீ பெற முடியாது. ஒன்னையுமே பெற முடியாது. தேவனிடத்திலிருந்து நீ எதிர்பார்க்கிற அற்புதத்தை பெறணும்னா என் அப்பா ஏற்கனவே பைபிள்ல சொல்லிட்டாரியா, எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான். அதுல இம்மி அளவு சந்தேகப்படாத. நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, தருவாரா தரமாட்டாரா, இந்த ரெண்டு மனம் வந்துட்டு உன் அற்புதத்தை நீ கோட்டை விட்டுட்ட. ஐயா, எனக்கு நடக்கும். என் தேவன் சொல்லி இருக்கிறாரு, என் தேவன் எழுதி இருக்கிறாரு. யெகோவா நிசி, என்னாலும் வெற்றி. யெகோவா ஈரே. பைபிள்ல வசனத்தை எப்படி அந்த பேங்க் மேனேஜர்ட்ட அந்த லிஸ்ட கொண்டு போனா அது மாதிரி கொண்டு போங்க. யோவான் 10:10 சொல்லுங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான், நானோ உனக்கு ஜீவனை கொடுக்க அந்த ஜீவன். அந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? இத கொண்டு போய் அவன் பேங்க் மேனேஜர்ட்ட நீட்டின மாதிரி ஏசப்பாட்ட போய் இந்த வசனத்தை கொண்டு போ. பிதாட்ட அந்த வசனத்தை கொண்டு போ. ஆவியானவர்ட்ட அந்த வசனத்தை கொண்டு போ. ஜீவன் என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீவன் என்ன அர்த்தம்? அந்த ஜீவன்கிற ஒரு வார்த்தையில அவ்வளவு ஆசீர்வாதத்தை நீ தட்டிட்டு போயிருவ. ஜீவன் என்றால் ரட்சிப்பு, ஜீவன் என்றால் விடுதலை, ஜீவன் என்றால் சுகம், ஜீவன் என்றால் சமாதானம், ஜீவன் என்றால் உனக்கு உயர்வு. ஐயா, அதுக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டே போலாம். அதை இயேசுவே சொல்றாரு. அவரே சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு உனக்கு தந்துட்டு உன்னை கொல்லுவாராயா வியாதியில? ஐயா, நான் எதுக்காக வந்தேன் உனக்குள்ள? ஜீவனை கொடுக்க வந்தேன். கை தட்டுவோம். ஜீவனை கொடுக்க வந்தேன். அந்த ஜீவன் ஐயா, அது நிறைவா உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க அவட்ட போங்க. நீங்க தானே எழுதிருக்கீங்கப்பா, ஜீவனை கொடுக்க வந்தீங்க. இங்க எனக்கு சமாதானம் இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல, எனக்கு பணம் இல்ல, எனக்கு கடன் பிரச்சனை, இப்படி சொல்றதை விட்டுட்டு நீங்க தானே சொன்னீங்க ஜீவனை கொடுக்க வந்தேன், ஜீவனை கொடுக்க வந்தேன், ஜீவனை கொடுக்க வந்தேன். நீங்க தானே எழுதிருக்கீங்க. அப்ப எனக்கு நீ ஜீவனா இருக்கீங்க, நீங்க எனக்கு சமாதானமா இருக்கீங்க, எனக்கு சுகமா இருக்கீங்க, எனக்கு செழிப்பா இருக்கீங்க. இத வச்சனா தேவன் உன்னை இத மீறி அவர் தட்ட முடியாது. செஞ்சே ஆகணும். கை தட்டுவோம். செஞ்சே ஆகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் தூண்டுறாரு பாருங்க. இனி தேவனுடைய வார்த்தையை வச்சு அற்புதத்தை நீங்க தட்டிட்டு போறீங்க. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் பரிச்சயிக்கப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் இதையும் பேசினாரு. இன்னைக்கு காலையில ஆண்டவர் ரெண்டு அந்நிய பாசத்துல பேசும்போது எலிசா எலிசா எலியாவை பின்தொடர்ந்த மாதிரி சில நேரங்கள்ல அற்புதம் நடக்காத மாதிரி தெரியும். ஆனா நீ அற்புதத்துலதான் மிதந்துகிட்டு இருக்க, நீ அற்புதத்துக்குள்ளதான் போய்கிட்டு இருக்க. பேக் அடிச்சிடாத, பேக் அடிச்சிடாத. அப்ப என்னடா இந்த ஆவியானவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, எலிசாவை பாரு, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 13 வரை வாசு, வீட்டுல போய் வாசு பாருங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, எலியாவை எலிசா பின்தொடர்றான். பின்தொடரும் போது முதல் அனுபவம் எங்க? கீழ்கால், அங்க தோத்துட்டான். 2வது என்னது? பெத்தேல், அங்கேயும் தோத்துட்டான். 3வது எரிகோ, அங்கேயும் தோத்துட்டான். 4வது யோர்தான். யோர்தான்ல தான் ரெட்டிப்பான வல்லமை என்ன செய்யறான் எலிசா பெற்றுக்கொள்ளுகிறான். அதுவரை என்ன செய்யறான்? பின்தொடர்கிறான். மைண்ட மாத்தவே இல்ல. அவன் மைண்ட மாத்தல. எனக்கு தேவை எலியாவின் ஆவி ரெட்டிப்பா எனக்கு வேணும். எலியா சொல்ற, நீ வர வேண்டாம்பா, நீ இறப்பா அப்படிங்க. இல்ல, நம்மள விட மாட்டேன். இந்த அனுபவத்தை பாத்தீங்கன்னா 4 இடத்துலயும் நடக்கு. கீழ்கால நடக்கு, பெத்தேல நடக்கு, எரிகோல நடக்கு, இடத்துல யோர்தான்ல. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? எப்பா, விசுவாசங்கிறது நான் பைபிள்ல எழுதி கொடுத்துட்டேன்னா நீ அதை புடிச்சு என்கிட்ட கேட்டேன்னா சில நேரங்கள் டக்குன்னு கிடைக்கலாம், சில நேரங்கள்ல டக்குன்னு கிடைக்கலாம்.
சில நேரங்களை நீ நீ தொடர்ந்து என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 பிள்ளை ஒரு தோட்டத்துல அக்காளும் தங்கச்சியும் என்ன செய்றாங்களாம்? விளையாண்டுகிட்டு இருந்தாங்களாம். அப்போ அக்காக்காரி வந்து தங்கச்சிட்ட போய் சொல்லியிருக்கிறாப்ல, அம்மாட்ட போய் பசி எடுக்கு, பிளட்டும் என்னன்னு ஜாமும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்ட அக்காக்காரி அனுப்பி விடுறான். தங்கச்சிக்காரி போய் அம்மாட்ட போய் பசி எடுக்கு, எனக்கு பிளட்டும் ஜாமும் சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அந்த நேரத்துல கொடுக்கல. வரவு தாருன்னு சொல்லியிருப்பாங்களோ என்னதெல்லாம் திரும்பி வந்துட்டாப்ல. 2வது தடவையும் அக்கா சொல்லி விடுறாப்ல, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு. தங்கச்சிக்காரி போறாங்க அம்மாட்ட போய், அவங்களும் கொடுக்கல. 2வது ட்ரிப் திரும்பி வந்துட்டாப்ல. 3வது ட்ரிப் என்ன செஞ்சாங்கன்னா, சரி நீ இரு நான் போறேன் அப்படின்னு அக்காக்காரியே போயிட்டாப்லயா. அக்காக்காரி போய் அம்மாட்ட போய் போன போக்குல கொஞ்ச நேரத்துல பிரெட்டோடயும் என்ன செய்யுது, ஜாமோடையும் திரும்பி வருதான். என்னன்னா 2 தடவை போய் அம்மா எனக்கு தரல, நீ போன உடனே டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்ட. நான் எப்படி வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? எனக்கு தந்தே ஆகணும், எனக்கு தந்தே ஆகணும், தரல நம்ம விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன், எனக்கு இப்ப வேணும், எனக்கு இப்ப வேணும், எனக்கு இப்ப வேணும். விட்டா புடியா கேட்டனால தாயிட்ட இருந்து ஈஸியா தட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப முதல்ல போனவங்க 2 தடவை ஏமாந்துட்டாங்க. இவ போற போக்குல என்னன்னா விட்டாப்புடி, கை தட்டுவோம், விட்டாப்புடி, எனக்கு வேணும், என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே செத்தவனை எழுப்பி ஆகணும், நான் விட மாட்டேன், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். விடாப்புடியா இருந்தா அதுவே விசுவாசத்தின் உச்சகட்டம். கை தட்டும், உச்சகட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்கள் என்னன்னா, நீ கேட்டு கேட்டு பார்த்த அவர் தர்ற மாதிரி இல்ல அப்படின்னு விட்டுறாத. விட்டாப்புடி, எலிசாவை போல. ஐயா கீழ்கால்ல தோத்த மாதிரி தெரிஞ்சிச்சு, பெத்தேல்ல தோத்த மாதிரி தெரிஞ்சிச்சு, எரிகால தோத்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா தோக்கல. அது ட்ரைனிங். விட்டாப்புடியா கேட்கானா, ஆசை இன்னும் வளர்த்துக்கிட்டே போறானா, கேட்டு பார்த்தேன் தரல அப்படின்னு விடாத. நீ சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம், எழுப்புதல் செய்வது தேவனுடைய சித்தம், நீ உயர்த்தப்படுவது தேவனுடைய சித்தம். அப்பா நீ நல்லா இருக்கு தானே விரும்புவாரு, அப்ப விட்டாத, அவர் தரும் வர விட்டாத. கை தட்டுவோம், விட்டாத. மார்க் 9:23 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாங்கிறதுல உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிருங்க. எல்லாம், அது வேலையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அது கற்பத்தின் கனியா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம். அவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா, ஏமாத்திடுவாரா, எனக்கு அடிக்கடி ஆவியார் என்ன தெரியுமா பேசுவாரு, எழுப்புதலை குறித்து தாமதமானால அடிக்கடி நான் சோர்ந்து போயிட கூட என்ன சொல்லுமா, நான் பொய் சொல்லல, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், நீ வெக்கப்பட மாட்ட, நீ சோர்ந்து போவாத. ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, அவர் விசுவாசத்தை மட்டும்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. எலிசாவை மாதிரி மைண்டுக்குள்ள ஏத்தியாச்சா, அது கண்ணுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, என் அப்பா எனக்கு செய்வாரியா, என் அப்பாட்ட இருந்து வாங்காம நான் விட்டவே மாட்டேன். கை தட்டும், விட்டவே மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கூட எதிர்பார்க்கிறார். நீ இதே சம்பவத்தை, கானான் ஸ்திரீ சம்பவத்தையும் படிச்சிருப்பீங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ல இருந்து வாசி பாத்தீங்கன்னா, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக தேவன் என்ன செய்யலையா, அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை இயேசு சொல்லவே இல்லையா. அடுத்து என்ன நடக்கு, அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. ஐயா, சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தவங்களே ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஜெபம் பண்றாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றால். அங்க அற்புதத்துக்கு வழிவாசல் திறக்கவில்லை. சீசர்கள் விண்ணப்பம் பண்ணியுமே கதை நடக்கல.
ஆனா விசுவாசங்கிறது என்னங்கறத இந்த பாடத்தை நீங்க படிக்கணும். அவள் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று என்று அவரை பணிந்து கொண்டாள். அவ மைண்ட்ல ஏத்துனதுதான். கானான் ஸ்திரீன்னா சபிக்கப்பட்ட குலம், துன்மார்க்க குலம். அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்திருக்கு பாருங்க. எப்படி விடாப்புடியா அவட்ட இருந்து வாங்கி ஆகணும். என்ன நடக்கு? அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். நான் பாவம் செய்யற ஆட்களுக்கு எல்லாம் செய்ய முடியாதியா அப்படிங்கிறாரு. அதற்கு அவள் என்ன சொல்றா பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். முதல்ல இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லலையா. ரெண்டாவது சீசர்கள் சொல்லியுமே அவர் கேட்கல. மூணாவது என் பிள்ளைக்கு தான் செய்வான், துன்மார்க்கனுக்கு செய்ய மாட்டேன்ட்டாரு. திரும்ப திரும்ப அவ கேட்க பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனாலும் அவன் மைண்ட்ல என்ன ஏத்திட்டா, நீங்க இரக்கமுள்ள தேவனையா, நீங்க அன்பான தேவனையா, நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் திரும்ப திரும்ப கேட்டா அதானே விசுவாசம். நீங்க தானே சொல்லி இருக்கீங்க. விசுவாசங்கிறது விடாப்பிடியா கேட்கணும்னா விட மாட்டேன். என் பிள்ளைக்கு நீங்க அற்புதம் செஞ்சே ஆகணும். ஆண்டவர் பார்த்தாரு. சாட்சியோட அவர் நிரூபிக்கிறா, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே உனக்காக கடவுளே, விரும்பினபடியே உனக்காக கடவுளே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வந்து அதை எதிர்பார்க்கிறார். அந்த விடாப்புடி இருக்கா? அந்த விடாப்புடி இருக்கா? தரிசனத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடாப்புடி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். விசுவாசங்கிறது சும்மா விசுவாசிக்க சும்மா பேசுறதுனால அல்ல. விசுவாசங்கிறது என்னங்கிறது தெரியணும். தேவனுடைய வார்த்தை மேல வைக்கிறது விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை 100க்கு 100 அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி நம்பிரு. அல்லேலூயா. என்னால முடியாது. ஞாயிற்றுக்கிழமை திருவந்தில முத்துக்குமார் பாடின பாட்டு எல்லாருமே உளிக்குது. எனக்கு ஜெபம் பண்ண போற இடத்துல எல்லாம் கேட்காங்க. இந்த சிறு புள்ள எவ்வளவு போல்டா அவ வந்து திணறாம அசால்ட்டா அந்த சிறு வயதிலேயே. அப்ப என்னது? தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். கை தட்டுவோம். என்னால முடியாது சொல்லாத. அல்லேலூயா. கானான் ஸ்திரியை போல, எலிசாவை போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. யாரோ ஒருவர் நீங்க கேட்டு உங்களுக்கு பதில் வராம இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுறாரு. விட்டுறாத. கீழ்கால தோக்கற மாதிரி தெரியும், ஆனா தோக்கல. நீ பெத்தல்ல தோக்கல, அது பயிற்சி. உன் விசுவாசம் பரீட்சிக்கப்படுது. தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டவை. தேவனுடைய சொற்கள் 7 தரம் மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கொப்பான சொற்கள். ஐயா, தேவன் அந்த சொற்களை அவர் உனக்கு சாட்சியா கையெழுத்து போட்டு தந்திருக்கிறாரியா. இதுல ஒரு பிழை கிடையாது. இத வச்சு நீ தேவனத்துல பெற்றே ஆகணும். கை தட்டும். பெரிய மாணவனே, என் ஆத்துமா வாழ்வது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறேன். அல்லேலூயா. உறுதியாய். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். அற்புதம் உன் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தையை கண்ணு முன்னாடி வச்சுக்கோ. அவர் தான் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அவரே எழுதி கொடுத்துட்டு அவர் மாற முடியாது. என்ன மாறினார்னா அவர் தேவனா இருக்க முடியாது. என் தழும்புகளா நீ குணமானீர்கள் என்று எழுதி கொடுத்துட்டு அவர் எப்படி குணமாக்காம இருப்பாரு? நானும் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லிட்டு உனக்கு ஜீவனை கொடுக்க ஆசீர்வாதத்தை கொடுக்காம எப்படி இருப்பாரு? அப்ப தேவனை நம்ம பொய்யாக்குற மாதிரி ஆயிரும். நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். கை தட்டும். நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். நானோ உனக்கு ஜீவனை கொடுக்க வந்து, அந்த ஜீவன் உங்க வாழ்க்கையில அந்த வசனம் மறக்கவே கூடாது. யோவான் 10:10.
இயேசு உனக்குள்ள வந்த நோக்கம் என்ன? இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? நீ வியாதியில கிடக்கிறதுக்கா? நீ கடன் பிரச்சனையில கிடக்கிறதுக்கா? நீ நிம்மதி இல்லாம வாழுகிறதுக்கா? அல்லது நீ தரித்திரத்தோடு வாழ்வதற்கா? இல்ல. இயேசு சொல்றார், நானோ உனக்கு ஜீவனை கொடுக்க வந்து, உன் கடன் பிரச்சனை தீர்க்க வந்து, உன் தேவைகளை சந்திக்க வந்து, உனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்து, உன்னை உயர்த்த வந்து, உன்னை பாதுகாக்க வந்து, உன்னை ஆசீர்வதிக்க வந்து. அத்தனை ஆசீர்வாதத்துக்கு பேரு தான் என்னது? ஜீவன். கை தட்டுவோம். ஜீவன், ஜீவன். ஹalleluya. கண்களை மூடுவோம். ஹalleluya. Thank you Lord. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். யோவான், நான் தண்ணீரால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். நீங்கள் இயேசுவண்டையிலே வரும் பொழுது, நீங்கள் இயேசுவண்டையிலே வரும் பொழுது தண்ணீர முங்குற ஞானஸ்தானத்துல மாத்திரம் திருப்தி அடைந்து நின்று விடாதீர்கள். இயேசு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிறாராம். அவர் பரிசுத்த ஆவியானவர், அக்கினினால், நெருப்பால். தண்ணிக்குள்ள நிக்கிறவர்கள் தண்ணீரில் முக்கிய எடுக்கிறார்கள். ஆனால் இயேசு நெருப்பா இருக்கிறபடினால் நெருப்பினால் உன்னை மூழ்க வைக்க விரும்புகிறார். அந்நிய பாஷையிலே பல வரங்களிலே உன்னை முழுவதும் மூழ்கி அந்த அக்கினிலே மூழ்குவாயானால் அவருடைய சாயலாகவே நீ மாறிவிடுவாய். அவருடைய சாயலாகவே மாறிவிடுவாய். ஒரு சாய தண்ணிலே ஒரு வெள்ளை துணியை போட்டு முக்கும் பொழுது அந்த வெள்ளை துணி அந்த நிறத்துக்கு மாறுமானால், நீ பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியிலே அந்நிய பாஷையிலே பல மணி நேரம் பேசி நீ மூழ்குவாயானால் தேவனுடைய சாயலாகவே, கிறிஸ்துவின் சாயலாகவே அவரை போல பேசுவாய், அவரை போல கட்டளையிடுவாய், அவரை போலவே அதிகாரத்தோடு பேசுவாய். அடுத்து அந்த சாயம், அந்த டையோ சாயமோ அது பல மூலிகையினால் இருக்கும் பொழுது அதை அந்த சாயலாய் மாறும்போது அந்த மூலிகையின் வாசனம் வெளியே வருவது போல நீ அக்கினியின் பரிசுத்தாவிலே நீ மூழ்குவாயானால் உன் மூலியமா கிறிஸ்துவின் வாசனை போற இடமெல்லாம் யாதேஸ் மேல் கையை வைப்பாய். போற இடமெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பலவானை கட்டுவாய். போற இடமெல்லாம் நீ நிக்கிற இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடுவாய். ஓ, அற்புத நதியை நீ கட்டவிழ்த்து விடுவாய். சுகமளிக்கிற நதியை நீ கட்டவிழ்த்து விடுவாய். பிசாசின் வல்லமை நீ கட்டுவாய். அற்புதங்களை கட்டவிழ்த்து கொண்டே இருப்பாய். அந்த வாசனை உன் மூலியமாய் பரவி கொண்டே போகும். அதுதான் அக்கினினால் எடுக்கிற ஞானஸ்தானம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ, க்ளோரி 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 க்ளோரி. அடுத்து சொல்றாரு, ஆவியானவர் சத்திய ஆவியானவர், அவர் வசனத்தின் ஆவியானவர். ஆவியானவர் வார்த்தைக்கு நேரா நடத்துவார். வார்த்தையை நீ நடத்தும் போதுதான் உனக்கு விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. எப்படி வருகிறது? இந்த வசனத்தை எழுதினவரே ஆவியானவர் தான். எப்படி அந்த பேங்க் மேனேஜர் இடத்துல அவர் மறந்து எழுதி கொடுத்தது மறந்து போனதாலும் அந்த பேப்பரை வைத்துக் கொண்டே நேரடியா மேனேஜர், நீங்க தான் எனக்கு எழுதி கொடுத்திருக்கீங்க, நீங்க தருவேன்னு சொல்லி இருக்கீங்க, அப்படியா, வருஷக்கணக்கான மறந்து போயிட்டோம்பா, நான் தான் கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு அவரால் மீற முடியல, கொடுக்க சொல்லி பேங்க்ல ஆர்டர் போட்டார். அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த வேதாகமத்துல எழுதினது தேவனுடைய ஆவியானவர். கைத்தட்டோ, தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாயி சாபத்தின் முதுகெலும்பை உடைத்து விட்டார். தரித்திரத்தை உடைத்து விட்டார், வியாதியை உடைத்து விட்டார், வறுமை எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிவிட்டார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு தந்து விட்டார் என்று அவர் தான் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படியானால் ஆபிரகாமை போல நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். பூமி தாங்க கூடாத அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அவர் உனக்கு எழுதியே கொடுத்து விட்டார். உயிர் பத்திரத்தை உனக்கு கொடுத்து விட்டார். ஓ, க்ளோரி 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 க்ளோரி. விடாப்பிடியா எலிசாவை போல, இது ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசனமாய் சொன்னார். எலிசாவை போல விடாத, பின்தொடரு பின்தொடரு. ஓ, தோத்த மாதிரி தோக்கல, நீ ஒரு படிக்கு மேல ஒரு படி மேல போய்கிட்டு தான் இருக்க. உன் விசுவாசம் வளருகிறது. யோர்தான்ல ரெட்டிப்பான வல்லமை இறங்கினது போல கிடைக்கலேன் பின்வாங்காத. கர்த்தர் உன் அற்புதத்தை பெரிசாக்கி கொண்டிருக்கிறார், அற்புதத்தை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே. கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்காக கேட்டு இயேசு ஒரு உத்தரவும் கொடுக்கல.
அற்புதம் செய்யறதுக்கான அறிகுறி திறக்கல. நாய்க்குட்டிகளுக்கு நான் போட மாட்டேன்ட்டாரு. ஆனாலும் விடல், அவரை பணிந்து கொண்டார். விடாப்புடியாய் விடாப்புடியாய். விசுவாசம் என்பது எப்படி அந்த இளைய பிள்ளை அம்மாட்ட போய் ரொட்டி கேட்கும் பொழுது, ஜாம் கேட்கும் பொழுது, கேட்டேன், அம்மா உடனே தரலன்னு வந்துட்டு 2 தடவை கேட்டு வந்துட்டு. ஆனா மூத்த சகோதரி எப்படி போயிட்டா, எனக்கு வேணும் எனக்கு வேணும். விடாப்புடியா கேட்கும் போது கொடுத்துட்டான். அதே மாதிரிதான் ஆண்டவனோடத்துல எதிர்பார்க்கிறார். நான் அற்புதமான தேவன் தான், நான் இரக்கமுள்ள தேவன் தான், நான் மனதுருகிற தேவன் தான், நான் உனக்கு தருவேண்டு விட்டாப்படியா நீ கேட்கக்கூடிய வாஞ்சை உனக்கு இருக்குமானால், இந்த நாள் உனக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இந்த நாள் உன் வாழ்க்கை அதிசயத்தை காணுற நாள். இந்த நாள் நீ விசுவாசத்திலே வளர்ற நாள். இந்த நாள் பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்குற நாள். நெருப்புக்குள்ள மூழ்கி நீ நெருப்பாய் மாறி விடுவாய். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் அக்கினி ஆவியானவர் நிரப்புவாராக. விசுவாசத்தின் ஆவி நிரப்பப்படுவதாக. அவிசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டி வைக்கிறேன். விசுவாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கிறேன். எழுப்புதல் அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் ஜீவன் நதியை கட்டவிழ்க்கிறோம். நீங்கள் போகும் இடமெல்லாம் அந்த நதியின் வாசனை பரவி கொண்டே இருக்கும். பிறரை ஈர்க்கக்கூடிய சக்தி. நீங்கள் ஜெபம் பண்ணும் போதே அவர்களை ஈர்க்க முடியும், ஒருமனப்படுத்த முடியும், அவர்களை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ள நீங்கள் கொண்டு வர முடியும். ஏனால் அப்படிப்பட்ட அக்கினி உங்களுக்குள் இருக்கிறது. அக்கினி உங்களுக்கு, நீங்க பேசும் போதோ நீங்கள் ஆராதிக்கும் போதோ அவர்களை தேவ பிரசன்னத்தினால் உணர்வடை வைக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு இருப்பது அந்த அக்கினி. ஏதோ சும்மா பேசிட்டு, ஏதோ சும்மா பாட்டு படிச்சுட்டு, ஏதோ ஒரு அசால் விண்ணப்பம் குறிப்பு எடுத்துட்டு ஒரு மாடலாய் ஒரு ஸ்டைலாய் பிறர் பண்ணுவது போல அப்படி அல்ல. ஜெபம் என்பது இருதயத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி வருகிறது, ஆழத்திலிருந்து பொங்கி வருகிறது. அது அக்கினியிலிருந்து கொடைச்சுக்கிட்டு வருது. அது பிறரை ஈர்க்கும், பிறரை தொடும், பிறரை ஒருமுகப்படுத்தும். நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் அக்கினி பற்றி எரிகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை அவருடைய உள்ளத்தில் அக்கினியாய் பிரகாசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் வாசமாய் இருப்பது என்ன ரகசியம் என்று சொன்னீரே, அந்த மகிமை எங்களுக்குள்ள எரிகிறதப்பா, எரிகிறதப்பா. அந்த எரிகிற அந்த வாசனை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கடந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா.